السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தூதர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாராக. எத்தனையோ மேடைகளில் பேசியிருந்தாலும் இந்த மார்க்க மேடை எனக்கு ஒரு பதட்டத்தோடும் தடுமாற்றத்தோடும் அமையும். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு முன்னதாகவே அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களில் புரிந்த நிலையில் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இது போன்ற சபைகள் என்னை போன்ற மாணவர்களுக்கு எப்போதும் பதட்டத்தை மட்டுமே தரும். அதனால் என் கண்களில் இருந்து இந்த ஆசிரியர்களை மறைத்து இந்த குறுகிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளையும் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக ஆக்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித இனத்திற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தார். அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் அத்துணை ரசூல்மார்களிடம் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தின்படி விசேஷமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ஒரு அஸ்மி மினர் ருசுல், நபிமார்களில் மிக சங்கைக்குரியவர்கள் அவர்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த அந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருவரை மிக விசேஷமாக்கினார். அந்த இருவரையும் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாக, தன்னுடைய ஹலீலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறார், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் நபி இப்ராஹீமை தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அல் கலீல், உற்ற தோழமைக்குரிய ஒரு உறவாக அல்லாஹ் இப்ராஹீமை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு நபியை, அதுவும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனித இனத்திலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு நபியை அல்லாஹ் உற்ற தோழமைக்குரியதாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அந்த நபியுடைய வாழ்வு அப்படி, அந்த நபியுடைய தியாகங்கள் அப்படி, அந்த நபியுடைய அர்ப்பணிப்புகள் அப்படி. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தூதரை, ஒரு ரசூலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைப்புகளிலேயே உயர்வான படைப்பாக அல்லாஹ் ஆக்குகிறார். அவர்களை போன்ற படைப்பை அதற்கு முன்னதாகவும்
அதற்கு பிறகும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. அவர்கள்தான் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் ரசூலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். உங்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களுடைய வெற்றியின் மீது பேராசை உடையவர். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்களோடு இரக்கமுடையவர், பாசமுடையவர் என்று குர்ஆனுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் ரசூலை அவருடைய தன்மைக்கு ஏற்ப விவரித்து சொல்கிறார். உங்களிலிருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கான ஒரு தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த தூதரை அல்லாஹ் ஹபீபாக்குகிறார், அல்லாஹ்வுடைய நேசராக்குகிறார். அதற்கு மேல் அல்லாஹ் கலீலாக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை பற்றி கூறும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரை நேரடியாக பார்த்து நான் ஒருவரை கலீலாக உச்ச தோழமைக்கு உரியவராக ஒருவரை தேர்ந்தெடுத்திருப்பேன் என்றால் அதை அபூபக்கரை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் கலீலாக, அவரை நான் தோழமைக்குரிய உறவாக நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அல்லாஹ்வுடைய உச்ச தோழமைக்கு கலீலுடைய அந்தஸ்திலே உரித்தானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவரை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஆக்குகிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் தன்னுடைய தோழமைக்கு உரித்தான உறவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறார். சூரா பக்ராவுடைய 257வது வசனத்தில் அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் வலி, அவனுடைய பெயர்களில் ஒன்று அல் வலி, அல் மௌலா. அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹ் வலி. அவர்களை என்ன அல்லாஹ் சிறப்புக்கு உள்ளாக்குவார்? யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அவர்களை அல்லாஹ் இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் எடுத்து வருவார். யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை உள்ளத்தால் மொழிந்து சேரால் வெளிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வால் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறார், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய தோழமைக்கு உரித்தானவர்கள், இவருடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய தோழமைக்கு உரியவர்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்கள் எதை குறித்தும் பயம் கொள்ள தேவையில்லை, எதை குறித்தும் கவலை கொள்ளவும் தேவையில்லை. அவருடைய தன்மைகள் என்ன? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். இந்த உலகத்திலே பலர் நினைத்துக் கொள்வதைப் போல இறைநேசர்கள் என்பவர்கள், அல்லாஹ்வுடைய தோழமைக்கு உரித்தானவர்கள் என்பவர்கள், அவர்களுடைய ஆடை வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய நடைமுறைகள் வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய பேச்சுகள் வித்தியாசமாக இருக்கும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வார்த்தை இந்த இடத்திலே கூறினால் பொருத்தமாக இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய உச்ச தோழமைக்கு உரித்தானவர்கள் என்பதை நீங்கள் எண்ணுவது போல அவர்கள் காற்றிலே பறப்பார்கள், கடலிலே நடப்பார்கள் என்பதை போன்றல்ல. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்ட நிலையில் யார் வாழ்வார்களோ அவர்கள் தான் இறைநேசர்கள். அல்லாஹ்வும் அதே தன்மையை தான் எளிதாக சொல்கிறார். யார் வேண்டுமானாலும் இந்த தன்மையை அடைந்து கொள்ளலாம், இந்த தன்மைகளை பின்பற்றினால். அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவர்கள் அல்லாஹ்வை இறை நம்பிக்கையோடு ஈமானோடு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். வ கானூ யத்தகூன். மிக முக்கியமான தன்மை அது. அல்லாஹ்வை பயப்படுவார்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்கள், அல்லாஹ்வை பயந்த நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே ஆனந்தத்தோடு உணர்வோடு நேசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸை, இந்த உரை முழுவதற்கும் இந்த ஹதீஸ் போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் இறை நேசனுக்கு எதிராக யார் நோவினையை கொடுப்பானோ அவனுக்கு எதிராக நாம் போரை பிரகடனம் செய்கிறோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வின் அன்பு யார் மீது உரித்தாகிறதோ அவர்களை இந்த உலகமெல்லாம் நேசிக்கும், உலகமெல்லாம் அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்தார், அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்தார். நாதா ஜிப்ரீல், இந்த ஹதீஸை கேளுங்கள். நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் யார்? யார் ஜிப்ரீல்? எந்த மனிதர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களையும் நபிமார்களையும் சந்தித்தாரோ, யாருக்கு அல்லாஹ் வஹீயுடைய பொறுப்பை கொடுத்து நபிமார்களுக்கு எடுத்து வைக்க கூறுவாரோ, யாரை அல்லாஹ் மலக்குகளுடைய தலைவராக ஆக்குவாரோ அந்த ஜிப்ரீலை அல்லாஹ் அழைப்பார். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், இந்த பெயர் கொண்ட அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ் பெயரை சொல்லுவாரா? பெயரை சொல்லுவார். உபை இப்னு கஅபை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபை, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டால் குர்ஆனுடைய இந்த சூராவை உனக்கு ஓதி காட்டும்படி. உபை கேட்டார், அஸ்ஸமானி அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை சொன்னானா அல்லாஹ்வுடைய ரசூலே? சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், ஆம் உபை, அல்லாஹ் பெயரை கூறி இந்த குர்ஆனுடைய இந்த சூராவை உனக்கு ஓதி காட்டும்படி எனக்கு சொன்னார். ஜிப்ரீலை அல்லாஹ் அழைத்து சொல்லுவார், இந்த பெயர் கொண்ட இந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான் ஜிப்ரீல், நீங்களும் நேசியுங்கள். ஜிப்ரீல் நேசிப்பார். வானத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார், வானத்தில் உள்ள மலக்குகளே இந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறார், இந்த அடியாரை ஜிப்ரீல் ஆகிய நானும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு மலக்குகள் எல்லோரும் நீங்கள் நேசியுங்கள் என்பார்கள். அதற்கு பிறகு பூமியில் உள்ளவர்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த அடியானுடைய முஹப்பத் இயற்கையாக உருவாகும். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு முஃமினை ஒரு முஃமின் நேசிப்பார், ஒரு முஃமினை முனாஃபிக் தான் வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை தொடர்பு இந்த உலகமெல்லாம் நேசம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியானுக்கு யார் நோவினை செய்வானோ, மனஅதாலி வலியன், அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன். அந்த அடியான் யார்? அவன் அல்லாஹ் விரும்பக்கூடிய கடமையான செயல்பாடுகளை, அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே வருவார். இன்னும் அல்லாஹ்வுடைய நேசம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கடமையை செய்யக்கூடிய அந்த மனிதன் இன்னும் முயற்சி செய்வார் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு. அல்லாஹ் கடமையாக்காத உபரியான செயல்களை கொண்டு ஹத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுவரை அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். ஹத்தா உஹிப்பஹு, அவனை அல்லாஹ் நேசிக்கும் வரை. அல்லாஹ் அவனை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் கேட்கக்கூடிய காதாக அல்லாஹ் ஆகிறான், அவன் பார்க்கக்கூடிய பார்வையாகிறான், அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறான், அவன் நடக்கக்கூடிய காலாகிறான். وَإِنْ سَأَلَنِي لَأُعْطِيَنَّهُ, அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அவன் பாதுகாப்பை தீங்கிலிருந்து கேட்டால்
அவனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை அளிப்பான். அவன் கரத்தை நீக்கி யா அல்லாஹ் என்றால் யாத்தி என்று அழைப்பு வரும். அவன் தனக்கு ஏற்படக்கூடிய தீங்கை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் அல்லாஹ் நாடாமல் அழுவும் வசையாது உலகமெல்லாம் ஒன்று சேரும். உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை கொண்டாடியார். உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீயலை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை கொண்ட அந்த அடியார் அழைத்தால் அல்லாஹ் அவனை பாதுகாப்பார். மூசாவை பாதுகாத்தவர் யார்? அலைஹிஸ்ஸலாம். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன். சொன்னது மூசாவுடைய கூட்டம், மூசாவே எங்களை கைவிட்டு விட்டீர். மூசாவே கல்லா கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தி. அல்லாஹ்வுடைய வழி அவர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் அல்ல, என் ரப்பு என்னோடு இருக்கிறார். அது மகத்துவம் மிக்க வார்த்தை. மகத்துவம் மிக்க உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டால் அதனுடைய பலன் தெரியும். என் ரப்பு என்னோடு இருக்கிறார், அவன் எனக்கு வழிகாட்டுவான், என்னை ஒருபோதும் என் ரப்பு கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அல்லாஹ் கடலை பிளக்க சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது தங்கி இருந்த குகை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவலை கொள்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை குறித்து. யா ரசூலல்லாஹ், குனிந்தால் போதும் என்னை பார்த்து விடுவார்கள். மா தன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர், இரண்டு பேரா இருக்கிறோம் அபூபக்கரே, அல்லாஹ் முஸாலிஹுமா, அல்லாஹ் மூன்றாவதாக இருக்கவில்லையா நம்மோடு? وَإِذْ قَالَ لِصَاحِبِهِ لَا تَحْزَنْ إِنَّ اللَّهَ مَعَنَا. அல்லாஹ் சொல்கிறான், அந்த தோழனை அங்கீகரித்தவர் அதை சொல்கிறார். அந்த தோழரிடத்திலே அவர் சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அல்லாஹ் வலியுல் லதீன ஆமனு. அல்லாஹ் பாதுகாத்தார் ரசூலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وما ترددت عن شيء انا فاعله. அல்லாஹ்வை எதுவும் தடுமாற்றம் அடைய வைக்காது. எதையும் நான் செய்வேன். ஆனால் ஒரு அடியார் இறை நம்பிக்கை கொண்டவன் மரண நேரத்தை அடைந்து உலகத்தில் இருந்து அவன் பிரியக்கூடிய அந்த நிலைமையை, அந்த காட்சியை, அந்த நிலைமையை, அவன் அடையக்கூடிய வேதனையை அவன் வெறுக்கும் போது ரப்பு தடுமாறுகிறான். இயலாமையில் அல்ல, நம்முடைய குணம் அல்ல, அன்பில் தடுமாறுகிறான். ஒரு அடியானுடைய, ஒரு இறை நம்பிக்கை கூட்டவனுடைய மரண நேரத்தில் அவன் அடையக்கூடிய வேதனை ரஹ்மானை தடுமாற்றம் அடைய வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவருக்கு உரித்தாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய அந்தஸ்தில் அவர் சென்று விட்டார். அவருடைய வாழ்வு எப்படி மாறும் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இருந்து உலகத்துடைய ஆசைகளும் மோகங்களும் உலகத்துடைய எந்த எண்ணமும் எடுக்கப்பட்டு அவருடைய கல்பு முழுக்க நிரப்பப்படும். அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு கல்பு முழுக்க அல்லாஹ்வுடைய நேசத்தால் நிரப்பப்பட்ட அந்த அடியார் அல்லாஹ்வை தவிர வேறு எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய விஷயத்தை தவிர வேறு எதை குறித்தும் அவன் கவலைப்பட மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது. அதை சுவைத்தவர்கள், அந்த ஈமானை திரைத்தவர்கள் அதை நோக்கியே தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருப்பார்கள்.
சொன்னார்கள், முதல் தன்மையாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு நேசம் உள்ளதாக மாறும். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காகவே அவன் நேசிப்பான். அவன் வாழ்வு முழுக்க அல்லாஹ்விற்காக. இறை நிராகரிப்பில் இருந்து ஒரு குஃபருடைய பாவத்தில் இருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்ததற்கு பிறகு மீண்டும் அதை செல்வதை, நரக நெருப்பில் வீசப்படுவதை போன்று அவன் வெறுப்பான். இந்த மூன்று தன்மைகள் உடையவர் ஈமானுடைய சுவையை உள்ளத்திலே வைத்திருப்பார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஈமானால் நிரப்பப்பட்ட அந்த உள்ளம் அல்லாஹ்வை சுமக்கும். அல்லாஹ்வை தவிர எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அவருடைய வாழ்வு முழுக்க ரப்பு என்ற தன்மை மட்டும்தான் பிரதிபலிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்குள் நுழைகிறார்கள். நுழைந்து பார்க்கிறார்கள். அந்த அறையில் எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து இருக்கக்கூடிய அந்த விரிப்பில் இருந்த அந்த ஓடை விரிப்பில் இருந்து எழுந்திருக்கிறார்கள். அவருடைய முதுகு முழுக்க அதனுடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது. ரசூலுடைய நிலைமையை பார்த்த உமர் அழுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், யா உமர், ஏன் அழுகிறார்? யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசரில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவரவர்களின் நிலைமையில் வாழும் போது நீங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய ரசூல் நீங்கள், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்திலே எல்லாம் இருந்தது, இருக்க வைக்க முடியும் அவர்களால். ஆனால் அவருடைய உள்ளம் எதையும் தேடாது. அவருடைய உள்ளம் எதையும் ஆசை கொள்ளாது. அவருடைய உள்ளம் இந்த உலகத்துடைய எந்த விஷயத்திற்காகவும் போட்டியிடாது. உமரின் மூலமாக எமக்கு செய்தி சொன்னார்கள், அம்மா தர்தா யா உமர் அன் தகூன லஹு துன்யா வலல் ஆখিরাহ. உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா நமக்காக மறுமையும் அவர்களுக்காக இந்த உலகமும் இருப்பதை என்று சொன்னார்கள். அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். அவர்கள் செல்வந்தவர்கள் தான். அவர்களிடத்திலே காசு இல்லை என்றார், அவர்களிடத்திலே பணம் இல்லை என்றார், பசியாலும் பட்டினியாலும் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்வு முழுக்க அல்லாஹ். கந்தலுடைய யுத்தம், அகற்போர், சஹாபாக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வயிற்றை பாருங்கள், வயிற்றிலே கல் கட்டப்பட்டு இருக்கிறது பசியால். யாருடைய வயிற்று? அபூபக்கருடைய வயிற்று ரலியல்லாஹு அன்ஹு. உமருடைய வயிற்று ரலியல்லாஹு அன்ஹு. கல் கட்டப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். 2 கற்கள் கட்டப்பட்டு இருந்தது. காதுகளுக்கு இனிமையாக இருக்கும், ஆனால் உணர்வால் உணர்ந்து பாருங்கள், ஒரு நபியுடைய வயிற்றில், அதுவும் அல்லாஹ்வால் அந்த உலகத்திலேயே முக்கிய படைப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு நபியுடைய வயிற்றில் பசியுடைய உணர்வுகள். அப்போதும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது அல்ல, மறுமையின் வாழ்க்கையை தவிர. இந்த உலகத்தில் நாங்கள் படுகின்ற கஷ்டங்களோ, இன்னல்களோ, துன்பங்களோ, பசியோ, வறுமையோ, செல்வமில்லாத நிலைமையோ, இழிவோ, எதுவாக இருந்தாலும் யா அல்லாஹ், எங்களுக்கு மறுமை இருக்கிறது, அதில் நீ இருக்கிறாய், அது போதும் எங்களுக்கு. அவருடைய உள்ளத்தில் இருந்து அனைத்தும் எடுக்கப்பட்டு அல்லாஹ்வும் ரசூலும் நிரப்பப்பட்டிருப்பார். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி இந்த பூமியிலே வாழ்வார்கள். இரண்டாவது, அவர்கள்தான் இந்த பூமியில் சோதிக்கப்படுவார்கள். பாவமுடையவர்களை மட்டும் அல்லாஹ் சோதிப்பார் என்றால், ஏன் அல்லாஹ் ரசூல்மார்களை சோதித்தான்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். ஏன் ரசூலுடைய ஒரு செய்தியை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா ஹப்ப அப்தன், ஒரு அடிமையை, ஒரு அடியாரை அல்லாஹ் விரும்புகின்ற ஒருவரை அல்லாஹ் நேசித்தால்,
என்ன செய்வார்? மாளிகையில் வசிக்க வைப்பாரா? நிம்மதியுடைய உலக வாழ்வை தருவாரா? அப்படி தர வேண்டும் என்றால் ரசூலுக்கு தான் தந்திருப்பார். அல்லாஹ்வுடைய கணக்கப்படி கிடையாது. எந்த ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை சோதிப்பார். சோதனை என்றால் சாதாரண சிரமம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபியை அல்லாஹ் தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்தானோ அந்த வலியை அல்லாஹ் எப்படி சோதித்தார்? தந்தையை கொண்டு சோதித்தார், ஊரை கொண்டு சோதித்தார், குழந்தை இல்லாமல் மனைவிகளை கொடுத்து சோதித்தார், குழந்தை கொடுத்ததற்கு பிறகு பிரிவை கொண்டு சோதித்தார், மனைவியின் குழந்தைகளையும் பொட்டல் பூமியில் விட்டு சோதித்தார், விட்டதற்கு பிறகு மீண்டும் சொல்லுங்கள் அருங்கள் உங்களுடைய குழந்தை என்று அல்லாஹ் சோதித்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹீமை பல வழிகளில் சோதித்தார். நண்பர்கள் அல்லாஹ் சோதிப்பார். அந்த சோதனை தான் அவர்களை அந்த நட்பின் பக்கம் இன்னும் ஈர்க்கும். அல்லாஹ்வை நோக்கி இன்னும் நெருக்கமாக்கும். அந்த கல்வை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு இன்னும் ஆழமாக்கும். நபி யூசுஃபை அல்லாஹ் சோதித்தார். பிறப்பிலிருந்து அரசவையில் அமர வைக்கும் வரை, தந்தையை மீண்டும் சந்திக்கும் வரை அல்லாஹ் சோதித்தார். பிறந்த பிறகு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு கிணற்றில் தூக்கி வீசப்பட்டு சந்தையில் விலை பேசப்பட்டு ஒரு அரசவை குடும்பத்திலே நுழைந்து அந்த பெண்ணால் சோதிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சாலையில் சோதிக்கப்பட்டு பல ஆண்டுகள் வாலிப பருவம் முழுவதும் பிறப்பிலிருந்து சோதனைக்கு ஆட்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் அந்த யூசுஃபை அமர வைத்தார். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் وعلمتني تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة. அத்துணை சோதனைகளையும் அனுபவித்த அந்த நபி தன்னுடைய மரண நேரத்திற்கு முன்னால் சொன்னார், அன்த வலி ஃபி துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், இத்துணை சோதனைகளையும் நான் கடந்தது இந்த உலகத்திலே எனக்கு துணை இருந்த நண்பனாக இருந்த காரணத்தால். தவஃபனி முஸ்லிமன், இன்னும் எனக்கு உன்னுடைய உதவி தேவை யா அல்லாஹ், நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை ஒன்று சேர்த்து விடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அப்படி ஒரு சோதனையை அனுபவித்த ஒரு மனிதரை இந்த வரலாறு உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை பார்க்க முடியாது. எத்துணை சோதனைகள் தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையில் பிறக்கும் போது தந்தை கிடையாது, பிறந்ததற்கு பிறகு தாயுடைய மரணம், சாட்சாவின் மரணம், மனைவியின் மரணம், அத்துணை ஆண் குழந்தைகளின் மரணம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர பிறந்த அத்துணை பெண் குழந்தைகள் அவருடைய வாழ்விலேயே மரணம். அத்துணை பேரையும் தன் கையால் அடக்கம் செய்திருக்கிறார். ஒரு நபி பசியால் வறுமையால் சோதிக்கப்பட்டு உறவுகள் துண்டிக்கப்பட்டு சாட்சா ஈழக்குள்ளே கடித்து துப்பப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு நேசித்த எல்லா உறவுகளும் மரணம் 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 என மரண ஓலத்திலே நபியுடைய வாழ்க்கை. ஆனால் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ்வுடைய நேசத்தால் நிரம்பி இருந்தது. ஆம், அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அந்த சோதனை அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கும். மூன்றாவது, அவர்கள் அல்லாஹ்வை தொடர்ச்சியாக நெருங்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையில் கடமைகளை கொண்டு, கடமை என்றால் என்ன? கடமை என்றால் என்ன? செய்தாக வேண்டும் என்பதுதான் கடமை. செய்தாக வேண்டும் என்று இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் இன்று நமக்கு உபரிகளாக மாறிவிட்டது. விரும்பினால் செய்யலாம், விரும்பவில்லை என்றால் செய்ய தேவையில்லை என்று.
ரசூல் சொன்னார்கள், என் உள்ளத்துடைய மகிழ்ச்சியே, என் கண்ணின் குளிர்ச்சியே எதில் இருக்கிறது? எதில் இருக்கிறது? எதில் இருக்கிறது? அஸ்ஸலாத், தொழுகையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஒருவன் சுபஹை தொழுவாரோ, அல்லாஹ்வுடைய வலியவர், அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை தீண்டினால் அல்லாஹ் அவனை நரகத்திலே வீசுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். ஃபஜ்ர், ஸலாத்துல் ஃபஜ்ர் அல்லாஹ்வுடைய நேசருடைய முதல் அடையாளம். தொழுகையுடைய சிறப்புகள் என்ன, தொழுகையுடைய கடமைகள் என்ன, விட்டால் என்ன பாவம், விடாட்டால் என்ன பாவம், அதை பற்றியெல்லாம் நான் பேசவில்லை. ஃபஜ்ரை தொழுவோர் அல்லாஹ்வுடைய வலி, ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவனை தீண்டுவான், முகம் குப்புறத்திலே தூக்கி வீசப்படுவான். இவ்வளவு பெரிய அந்தஸ்து. சஹாபாக்கள் சொல்கிறார், எங்களுடைய காலத்திலே முனாஃபிக்குகள் தான் ஃபஜ்ரையும் இஷாவையும் தவற விடுவார்கள். முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார். ஆனால் ஃபர்லான தொழுகைகள் நம்ம இடத்திலே கிடையாது. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் நேசிக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லோரும் சொல்லுவோம், அந்த தூதரை நேசிக்கிறோம் என்று. யாரும் மாறி சொல்ல மாட்டார்கள். தூதருக்கு ஒன்று என்றால் என் உயிரை கூட நம்ம அர்ப்பணித்து விடுவோம். அந்த தூதர் எல்லா சபைகளிலும் நான் சொல்லக்கூடிய நிகழ்வுதான். இந்த சமூகத்தை கடைசியாக பார்த்த பார்வை மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹ் தொழ முடியாமல் நோய் படுக்கையில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அபூபக்கருடைய தலைமையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரையை அகற்றி பார்க்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரிப்பை, முகம் முழுக்க மகிழ்வோடு இருந்த அந்த முகத்தை இறுதியாக நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து இந்த சமூகத்தை பார்த்த கடைசி காட்சி, அந்த சமூகம் முழுக்க ரசூல் இல்லை என்றால் தொழுகிறது. தொழுகை இல்லாதவர்கள் விரட்டப்படுவார்களே, அவர்களை ரசூல் பார்த்தால் அவர்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக பார்த்தார். அல்லாஹ்வுடைய நேசர்கள் தொழுதிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், அபூபக்கர் தொழுதார், உமர் தொழுதார், உஸ்மான் தொழுதார், அலி தொழுதார், ஆயிஷா தொழுதார்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவர்களை விடவா இந்த அப்துல் பாசித்தும் இந்த முஹம்மதும் இந்த ஹாலிதும் பெரியவர்கள்? நாம் சொல்ல மாட்டோமா? நாம் சொல்ல மாட்டோமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நண்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சொல்லப்பட்ட அந்த நபி சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்கிய அல்லாஹ். அழைத்தார்கள், ரப்பை அழைப்பார்கள், ரப்பிடத்திலே பேசுவார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத். இறை நேசர்கள் ஃபர்தான வணக்க வழிபாடுகளை, ஃபர்தான கடமைகளை அல்லாஹ் விரும்புகின்ற காரணத்தால் தொழுது கொண்டே நிறைவேற்றிக் கொண்டே நஃபிலை நோக்கி நகர்ந்தார்கள். இபாதத்துடைய மகிழ்வு அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டதால் பள்ளியில் இருந்து வெளியே வந்தால் மீண்டும் எப்போது அந்த வணக்கத்தை செய்வோம் என்று ஆர்வம் கொள்வார்கள். ரமதான் முடிந்தால் மீண்டும் ரமதானை போடுவோம், முடிந்தால் மீண்டும் அல்லாஹ்வை எப்படி சந்திப்போம் என்று அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி நகர்ந்து கொண்டே வருவார்கள். அதற்காக காத்திருப்பார்கள். இன்திதாரு ஸலாத், தொழுகைக்காக காத்திருத்தல், அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக கடமையானவற்றை ஒருபோதும் விடாமல்
கடைசியாக இறைநேசர்களாக ஆகுபவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் எல்லா சொர்க்கவாதிகளாக சொல்கிறார்கள். وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. விரைந்து வாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம். أعدت للمتقين, முத்தகீன்களுக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழாமையில் முடியும் பொழுது தானதம் செய்வார்கள், கோபங்களை கட்டுப்படுத்துவார்கள், மக்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பார்கள், முஸ்லிம்களை அல்லாஹ் நேசிக்கிறார் என்று கூறி அல்லாஹ் முத்தகீன்களுடைய தன்மையை சொல்கிறார். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله. மானக்கேடான அசிங்கமான காரியத்தை செய்துவிட்டால் செய்வான், அடிமையானவன் செய்வான். ஆனால் அந்த இறைநேசன் அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு தக்கருவான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُم. முஃமின்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தால் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அல்லாஹ்வையே முழுவதுமாக சார்ந்திருப்பார். الَّذِينَ يُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. தொழுகையை நிலைநாட்டுவான், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தான தர்மம் செய்வான். இவன் யார்? உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. அல்லாஹ் சொல்கிறார், இந்த தன்மையில் உள்ளவன் தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இறையடியார். இதா ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُم. பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வெட்க உணர்வு அவன் உள்ளத்திலே குடிகொண்டு அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவான். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நோக்கி வந்த அந்த வழியை وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. என்னை தவிர யார் மன்னிக்க முடியும்? ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவால் திரும்பி அந்த அடியார் وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. அறிந்த நிலையில் ஒருபோதும் அந்த பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார். ரப்புடைய பார்வை, ரப்புடைய பயம், ரப்புடைய நினைவு அவருடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தால் அஞ்சி நடுங்கி ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்வான். விரைந்து வந்தவன் கோடி பாவங்கள், உலக முழுக்க பாவங்கள் செய்திருந்தாலும் இப்னு ஆதம் إنك ما دعوتني ورجوتني غفرت لك على ما كان منك ولا أبالي. ஆதமுடைய மகனே, என்னை அழைத்துக் கொண்டு ஆதரவு கொண்டிருக்கும் நேரமெல்லாம் நான் பாவத்தை மன்னித்துக் கொண்டே இருப்பேன். ولا أبالي, எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ابن آدم لو بلغ ذنوبك عنان السماء ثم استغفرتني لغفرت لك. ஆதமுடைய மகனே, வானத்துடைய முகனையுடைய பாவங்கள் தொட்டாலும் என்னிடத்திலே மன்னிப்பை கேள், நான் மன்னிக்கிறேன். ابن آدم لو أتيتك بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة ولا أبالي. ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய், அதில் இணை வைப்பு என்ற பாவம் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்கள் அளவு நன்மையை தருகிறேன். எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அல்லாஹ் எதையும் பொருட்படுத்துவதில்லை. 99 கொலை செய்து வந்தார் ஒரு அடியார். துறவிடத்தை சென்று கேட்டார், அல்லாஹ் உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்றார். அவரையும் கொலை செய்து ஊராக்கினான். 100 கொலை செய்த அடியார் அறிஞரை சந்தித்தான். அறிஞரை சந்தித்து கேட்டால் அறிஞர் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். எப்படி அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பான்? மனம் திரும்பி வருகிறாய் பாவங்களுக்கு பிறகு, அது அல்லாஹ்விற்கு விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு தௌபாவி, இறை மீண்டு வருபவனை அல்லாஹ் நேசிக்கிறான். நீ செல், நல்லவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு. செல்லக்கூடிய வழியில் மரணம் வருகிறது.
நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வருகிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வருகிறார்கள். வந்து இருவரும் வாக்குவாதம் நடக்கிறது. தீர்ப்புக்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறார். அவர் சொன்னால் நல்லவருடைய ஊருக்கும் அவர் சென்ற தூரத்தையும் அளந்து பாருங்கள், நெருக்கமாக இருந்தால் நல்லவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள். நல்லவருடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருக்கிறது. நல்லவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்கிறார்கள். அறிந்த செய்திதான் ஆனால் நடந்தது அல்ல. அதுதான் முக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டால் நல்லவர்களுடைய ஊரே நெருக்கமாக, பாவிகளுடைய ஊரே தூரமாக. தன்னிடத்திலே மீண்டு வந்தால் போதும் நெருக்கிக் கொள்வது. கொஞ்சம் வருகிறாயா, உன்னை விட அதிகமாக அவர்கள் செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் ஒரு அடியாளை எல்லாம் நெருக்கமாக்குவோம். அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. இந்த உலகத்திலும் மறுமையிலும் நல்லவர்களை அல்லாஹ் பாதுகாப்பார். உயிர் பிரியும் நேரத்தில் இருந்து இந்த உலக வாழ்வில் பாதுகாத்தவர் உயிர் பிரியும் நேரத்திலும் பாதுகாப்பார். இன்னல் லதீன قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசருடைய உயிரை அல்லாஹ் எப்படி கைப்பற்றுவார் தெரியுமா? பயப்படுவார். உலகத்தில் இருந்து பிரிய போகிறோம், என்ன ஆக போகிறது? மலக்குகள் எல்லாம் அனுப்பி சொல்வார், கவலை கொள்ளாதே, பயம் கொள்ளாதே, சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தோழமையுடைய உறவுகள் நாங்கள். அல்லாஹ்வுடைய நேசனி நாங்கள் இருக்கிறோம், கவலை கொள்ளாதே, சொர்க்கம் இருக்கிறது, உனக்கு நற்செய்தியை பெற்றுக் கொண்டு வா என்று அல்லாஹ் அழைத்து சொல்லுவார். விசாரணை மறுமையில் மஹ்ஷர் நாம் எல்லாம் அறிந்திருந்தான். அப்போது அல்லாஹ் அவருடைய வழியை எப்படி விசாரிப்பார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் அந்த அடியாருக்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். அல்லாஹ் அழைத்து கேட்பார், அவனை அடியாடி இந்த பாவம் செய்தாயா என்று. இந்த பாவம் எனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்லுவான், அல்லாஹ் எனக்கு தெரியும் இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் என்று. அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்வான், அவ்வளவுதான் நம்முடைய கதை முடித்தது. அல்லாஹ் பாவங்களை எண்ண ஆரம்பித்து விட்டால் என்று அவன் பயம் கொள்ளும் போது அந்த பயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அடியானே கவலை கொள்ளாதே, சதத்துஹா அலைக ஃபி துன்யா அக்ஃபிருஹா லக அல்-யௌம். உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன், இங்கும் மறைக்கிறேன், உன்னை நான் மன்னிக்கிறேன் சொல்லு. அல்லாஹ் கண்ணியப்படுத்து. அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும். இன்னல் முத்தகீன ஃபி மகாமின் அமீன். அமைதியாக நிலையிட்டார். இந்த உலகம் அவர்களை தாக்கினார். உலகத்தில் எத்தனை சோதனைகள் அகப்பட்டால், உலகத்தில் அவர்கள் நாடியது நாடானது எது எழுந்தாலும் அந்த முக்மினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. சொன்னார்கள், எந்த சோதனை வந்தாலும் பொறுமை கொள்கிறான், எது கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். உலக வாழ்வு முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்தி, மறுமை முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்தி. கண்ணியத்தோடும் மரியாதையோடும் மதிப்போடும் நேசத்தோடும் உலகத்தில் இருந்து மறுமை வரை அல்லாஹ் அவனை நிரப்பி வைப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு செய்தியை கூறிவிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். மழைக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு மழை வரவில்லை. ஒரு நபி கேட்கிறார், யா அல்லாஹ், நான் ஒரு நபி, உன்னை அழைக்கிறேன், மழைக்காக கேட்கிறோம், மழை வருவதில்லையே. மூசா ஒரு கூட்டத்தில் பாவம் செய்த ஒரு அடியான் இருக்கிறான், அவனை வெளியேற்றி நான் மழையை கொடுக்கிறேன்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த கூட்டத்தை பார்த்து, இத்துணை ஆண்டுகள் பாவம் செய்த ஒருவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார், அவர் வெளியேறினால் மழை பெய்யும், வெளியேறுவீர்கள் தயவு செய்து. அந்த பாவம் செய்த அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தில் இருந்தவன் உணர்ந்து கொள்கிறார், மூசா என்னைத்தான் சொல்கிறார், அல்லாஹ் என்னைத்தான் வெளியேற்ற சொல்கிறார். தலை குவிந்து அல்லாஹ்வை அழைத்து சொன்னார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் தான் அந்த பாவத்திற்குரியவன், ஆனால் யாருக்கும் அந்த பாவம் தெரியாது. இப்போது நான் வெளியே சென்றால் எல்லோரும் என்னை இழிவுபடுத்தி விடுவார்கள். என்னை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன், என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று. பாவத்தில் மீண்டு வந்த அடியாளை அல்லாஹ் எப்படி கைவிடுவான்? அல்லாஹ் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், ஆனந்தம் அடைகிறான், எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். மழை பெய்கிறது. மூசா கேட்டார், யா அல்லாஹ், யாரும் வெளியே வரவில்லையே, மழை பெய்கிறது. மூசா அவரை இடத்தில் திரும்பி வந்து விட்டார். யா அல்லாஹ், அவரை வெளிப்படுத்தி, யா அல்லாஹ், அவர் யார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். மூசா அவர் பாவம் செய்த நிலையை வெளிப்படுத்தாதனால், அவரை கண்ணியப்படுத்தியதால், இடத்திலே மீண்டு வந்ததற்கு பிறகு எப்படி அவரை இழிவுபடுத்துவேன்? அல்லாஹ் வலியுல் லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, அவர்களுக்கு நற்செய்திகள் இந்த உலகத்திலும் உண்டு, உலகத்திலும் அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டார். சோதிப்பான், கைவிட மாட்டார். இப்ராஹீமை சோதித்தால் அல்லாஹ் கைவிடவில்லை, மூசாவை சோதித்தால் அல்லாஹ் கைவிடவில்லை, அலைஹிஸ்ஸலாம் ஈசாவை சோதித்தால் அல்லாஹ் கைவிடவில்லை, இன்னும் கைவிடவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சோதித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கைவிடவில்லை. அல்லாஹ்வுடைய நேசர்களை அல்லாஹ் சோதிப்பான், சோதனையால் நெருக்குவான். இன்னும் அல்லாஹ்வை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவதற்காக உலகத்திலும் நற்செய்தி உண்டு. மறுமை முழுக்க அவர்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தன்மையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் எப்படி இந்த பூமியிலே வாழ்வார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருத்தி கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி கடமையான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி நபியின் பக்கம் முன்னேறி நன்மைக்காக காத்திருந்து தீமைகளிலிருந்து விலகி இருந்து பாவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக மரணத்தை, மறுமையை, விசாரணையை, சொர்க்கத்தை, நரகத்தை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை, அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்பி வாழக்கூடிய மக்களாக எப்படி அந்த இறைநேசர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை, மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் அல்லாஹ் ஆக்குவாராக. ஜஸாக்கல்லாஹு கைரன்.